கொடுங்கியூர் 3.0ஓட ஜிம் டூர் வீடியோ. கிரில்லு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேஜி செட்டப் கொடுக்கணும். கிராஸ்ஃபிட் செக்ஷன் வந்தாங்கன்னா, ஆப் செக்ஷன் வந்தாங்கன்னா கொஞ்சம் அப்படி ரஸ்டிக்காக ஹார்ட்கோராக கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஒர்க் அவுட் பண்ணுற ஒரு வைப் எடுத்துகிட்டு வரணுன்றதுக்காக இந்த கிரில் செட்டப் கொடுத்து ஒரு கேஜ் லுக் மாதிரி உள்ள ஜும்பா கிளாஸ் போயிட்டுருக்கு. ஸோ ஆனுவல் மெம்பர்ஷிப் பே பண்ணுறவங்களுக்கு, மந்த்லி மெம்பர்ஷிப் பே பண்ணுறவங்களுக்கு, 3 months குவார்ட்டர்லி என்ன மெம்பர்ஷிப் பே பண்ணாலும் மற்ற ஜிம்ஸ் மாதிரி ஜும்பாக்கு நாங்கள் அடிஷனல் காஸ்ட் வாங்கல. இட்ஸ் அப்சல்யூட்லி ஃப்ரீ. இன்பாடி அசஸ்மெண்ட் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா அதுவுமே ஃப்ரீ தான். இப்போ நம்ம அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போயிட்டு ஜிம் எம்டியாக இருக்கும்போது உங்களுக்கு நான் கொஞ்சம் க்ளீனாக என்னென்ன இருக்குன்றதை காமிச்சிருவேன் இல்லையா. ஸோ மேலே போவோம். ஸோ என் கான்செப்ட் எப்படி இருக்கும்னா, தம்பிள் செக்ஷன், செஸ்ட் செக்ஷன், அப்புறம் ஷோல்டர் செக்ஷன் அந்த பக்கம் இருக்கும். அப்படியே இந்த சரௌண்டிங் ஃபுல்லாக பேக். நான் தனியாக ஒர்க் அவுட் பண்ணும்போது இந்த டார்க் தீமில் தான் ஒர்க் அவுட் பண்ணுவேன். வி ஹேவ் த 2-way லைட் கான்செப்ட். எதர் நீங்கள் டார்க்காக வேணும்னு நினச்சாலும் ஸோ இந்த ஆம்பியன்ஸில் ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். என் கரண்ட் ஃபார்ம் பார்க்கணும்ல, அப்படி அதையும் சேர்த்து பார்த்துடலாம். இதுக்கப்புறம் என் லைஃப்பில் இப்படி ஒரு டவுன்ஃபாலை நான் என்னைக்குமே ஃபேஸ் பண்ண மாட்டேன். அண்ட் ஐம் கோனா கிவ் அ ஃபக்கிங் கம் பேக். Hey guys, this is Dinesh Narayanan. வணக்கம். ஓகே மறுபடி பல மாதங்களுக்கு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஐயோ மீண்டும் ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், தெரியலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் காலங்களாக சில பர்சனல் ப்ராப்ளம்ஸ், பர்சனல் ரீசன்ஸ்னால என்னால் வந்து வீடியோஸ் ரெகுலராக போட முடியல. இதுக்கப்புறம் வந்து என்ன பிரச்சனை வந்து சுனாமியாக சென்னைக்கு வந்தாலும் வீடியோஸ் ரெகுலராக இருக்கும். இது போன் மேலே சத்தியம். போன் வேறு யாரும் இல்லை, என் வீடியோகிராஃபர் தான். நீங்கள் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நான் அந்த கொடுங்கியூர் ஜிம்மு ஒன்று போட போகிறோன்னு சொல்லி ஒரு 2-3 மாதம் முன்னாடி, 6 மாதம் இருக்குமாடா, 5 மாதம் இருக்குமா, சரி ஓகே, கடைசியாக அந்த வீடியோ அதை தான் போட்டிருந்தது. ஸோ அந்த ஜிம்மு போட்டு உள்ளே கொஞ்சம் ஒர்க்ஸ்லாம் பெண்டிங்கில் இருந்தது. அதையும் ஓரளவுக்கு ரேப் அப் பண்ணி ஜிம் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்குது. நிறைய பேர் அதோட வீடியோஸ் வந்து போடுங்க யூடியூப்பில் அப்படின்னு சொல்லி ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ கொடுங்கியூர் 3.0ஓட ஜிம் டூர் வீடியோ. என்னோட கம்பேக்னு ஒன்று ஒரு 1.5 வருஷம் 2 வருஷமாக ஆச்சு. ஒருத்தன் லியோதாஸ்னு ஒருத்தன் இருந்தான், அவன் வந்து செத்து போயிட்டான். சரி, ஸோ கம்பேக் வந்து மிக விரைவில். எவ்வளோ விரைவில்னா இப்போயே சொல்லிடலாமா, நவம்பர் மாதம் 2025 வருஷம், சாரி 2025 நவம்பர் மாதம் காம்பீட் பண்ண போகிறேன். பிரளயமே வந்து என்ன நடந்தாலும் சரி, இதுக்கு மேலே என்னால் பொறுக்க முடியாது. ஸோ நிறைய பேர் வந்து தினேஷ் வந்து என்னப்பா அவர் 2 ஜிம்மு போட்டார், அவர் பிஸ்னஸ் பார்க்குறாரு, அவர் கான்டெஸ்ட்லாம் வந்து சும்மா பண்ணிட்டு இருந்தார், ஜாலிக்காக பொழுதுபோக்குக்காக துட்டு பணக்கொழுப்பு ஜிம்மு போட்டார், சுற்றுறாரு, என்னென்னவோ பேசுகிறாங்க, என் காதுக்கே வர மாதிரி பேசுகிறாங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஐ எம் வெரி பேஷனேட் அபவுட் பாடி பில்டிங். ஃபார் சம் ரீசன்ஸ் ஐ ஹேட் டு ஸ்டே அவே ஃப்ரம் இட். அண்ட் ஃபார் ஒன் சிங்கிள் ரீசன் ஐ எம் கம்மிங் பேக். அது வேறு யாருக்காகவும் இல்லை, எனக்காக, என் ஸ்போர்ட்டுக்காக, நான் லவ் பண்ணுற ஒரு விஷயத்துக்காக, விச் இஸ் பாடி பில்டிங். ஓகே, ஸோ கம்பேக் இஸ் நவம்பர் 2025. ஒரு நான் சொன்னேன் இல்லையா, அந்த பேனர் ஒன்று சொல்லியிருப்பேன் பாருங்கள், ஒரு ரீலில் வந்து ட்ரெண்ட் ஆயிடுச்சு. அந்த டைலாக் போட்டு காட்ட சொல்கிறேன். போனே போட்டுரு. ஹீரோ கிளாசிக்கோட ஃபார்ம், ஒன் ஆஃப் மை ட்ரீம் ஸ்டேஜ், ட்ரீம் பேக்கேஜ். நெக்ஸ்ட் டைம் நான் ஸ்டேஜ் ஏறும்போது இதோட பெட்டர் பேக்கேஜில் இருப்பேன். ஸோ அடுத்த வாட்டி இந்த லைட் போர்டில் வந்து ஒரு மரண மாசான பிக், இதோட மரண மாசான பிக் இருக்கும். இது வரைக்கும் அந்த பேனர் நான் மாற்றாமல் வச்சுருக்கேன். இந்த புது ஜிம்முக்கு வந்து புதுசாக பேனர் போடலான்னு சொல்லி லைட் போர்டுக்குலாம் எடுத்து செலவெல்லாம் பண்ணியாச்சு. ஆனாலும் இல்லை, நான் சொன்ன வாக்கு காப்பாற்றணுன்றதுக்காக நான் ஃபார்ம் பிடிச்சி ஸ்டேஜ் ஏறி அந்த மரண மாசான ஒரு ஃபார்ம், அது என்னடான்றதை நானே பார்த்துடணும். நவம்பர் மாதம் இருக்குது, அது வரைக்கும் பேனர் மாற்ற முடியாது, சாரி. சரி ஓகே, 3.0 லெட்ஸ் கோ கொடுங்கியூர். நீங்கள் என்னெல்லாம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஜிம் நல்லா இருந்துச்சா? ஜிம் நல்லா இருக்கும். நல்லா இருக்கா? 4 வாரத்தை நல்லா பேசிட்டு போங்க. ஓகே, வெளிச்சத்தில் வந்துடலாம் பாருங்க, பம்போட போகிறாரு, அதனால இவரை பிடிச்சி கேட்டால் ரிவ்யூஸ் கரெக்டாக சொல்லுவார். ஓகே, முதல்ல வந்து அந்த ஜிம்மில் நீங்கள் என்னெல்லாம் ட்ராபேக்ஸ் பார்த்தீங்க? ட்ராபேக்ஸ் மெயினாக பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் தான் வந்து மெயின் ட்ராபேக் அங்கே. ஏன்னா ஈவினிங் டைமில் வந்து நிறைய பேர் உண்மையாக சொல்லுவார், மோர் தென் 60-70 பீப்புள் வந்து அட் அ டைமில் வந்து ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஜிம்மில் வந்து இப்போ ஸ்பேஸ் இருக்குது, ஸோ ரிலாக்ஸாக வந்து ஒர்க் அவுட் பண்ண போக முடியுது. ஸோ என்விரான்மெண்ட் வைஸ் இட் இஸ் குட். ஸோ நிறைய பேர் இங்கே வந்து பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, ஃபிட்னஸ் இந்த மாதிரி தான்.
ஸோ உங்களுக்கு மோட்டிவேட்டடாக இருக்கும் எப்போவுமே. ஸோ தட்ஸ் ஒன் பிக் இது. அதனால தான் நான் அந்த 1 மந்த் வேறு ஜிம் போனாலும் ப்ரைஸ் அதிகமாக இருந்தாலும் திருப்பி வந்து இங்கே ஜாயின் பண்ணி. ஒரு மாதம் நீ வேறு ஜிம் போனீங்களே, எப்படி இருந்துச்சு? மிஸ் பண்ணீங்களா? மிஸ் பண்ணேன். ஏன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ரௌட் அந்தளவுக்கு இருக்காது. வரவங்க எல்லாருமே கொஞ்சம் அந்த ஃபிட்னஸ் இது இல்லாமல் வருவாங்க. ஸோ அந்த மோட்டிவேட்டடாக உங்களுக்கு இருக்காது. மற்ற ஜிம் சொன்னேன் நான் 1 மந்த் போயிட்டு அதுக்கப்புறம் தான் இங்கே ப்ரைஸ் ஈவன் இட் இஸ் மோர். ஐ ஸ்டில் கேம் பேக். இந்த ஒரு ரீசன் வரேன். இந்த ஜிம்மில் அவங்க ஓனரே ஒரு பாடி பில்டர். தேங்க்யூ ப்ரோ. தேங்க்ஸ். சரி, ஓகே. ஸோ இந்த மாதிரி நிறைய ஜென்யூன் பாசிட்டிவான ஃபீட்பேக்ஸ், சில நெகட்டிவான விஷயங்கள் இருந்ததை நம்ம பாசிட்டிவாக மாற்றிருக்கோம். ஸோ அதை பற்றி பார்க்கலாம். அண்டு ஸோ மசில் வாரியர்ஸ் கொடுங்கியூரில் என்னெல்லாம் இருக்கும் நான் ஆல்ரெடி ஒரு ரஃப் வியூ மாதிரி காமிச்சிருந்தேன், நான் சொல்கிறேன். ஸோ என்ட்ரன்ஸ் வந்து ரிசப்ஷன். இங்கே வரைக்கும் மட்டும்தான் ஃபுல்லாகவே இருக்கும். உள்ளே போயிடுச்சுன்னா கொஞ்சம் குழுன்னு தான் இருக்கும். ஹாய். எவ்வளோ விஷயங்கள் மாறினாலும் சில விஷயங்கள் லைஃப்பில் மாறவே மாறாது. அதில் ஒன்று நம்ம ஜீவிதா. லைட் போடு, இருட்டாக இருக்குது. ஸோ இந்த ஸ்பேஸ் டிசைன் பண்ணதுக்கு வந்து ஜீவிதா ஒரு மெயின் ரீசன் சொல்லலாம். ஓகேவா? இதில் வந்து என்னடா சிரிக்கிற? சரி, ஓகே. ரிசப்ஷன், என்ட்ரன்ஸ் ஸ்பேஸு. இதுக்கு முன்னாடி இந்த ஜிம்மில் வந்து ரிசப்ஷன் வந்து கீழே தனியாக செப்பரேட்டாக ஒரு குடோன் மாதிரி இருக்கும். ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா வந்து யாருமே இல்லை, நான் மட்டும் தனியாக உட்காந்துருக்கேன், யாராவது கிளைண்ட்ஸ் வந்தாங்கன்னா ஹாய் பாய் சொல்லிட்டு போகிறாங்க, யார் கூட இன்ட்ராக்ட் பண்ணவே முடியல அப்படின்னாங்க. ஸோ ஸ்பெஷலி ஃபார் ஃப்ரண்ட் ஆஃபீஸ் பர்சன் அவங்க சந்தோஷமாக இருந்தால் தான் கிளைண்ட் சந்தோஷமாக இருப்பாங்க இல்லையா? ஜீவிதா என்ன சொல்கிறீங்க? சரி, இல்லை, ஓகே. ஸோ அவங்க சொன்ன ஃபீட்பேக்கில் என்னென்னா ஃப்ரண்ட் ஆஃபீஸில் இருக்கவங்க கொஞ்சம் ஹாப்பியாக ஜாலியாக பொலிவாக இருந்தால் தான் கிளைண்ட்ஸ் வந்து ஹாப்பியாக வந்துட்டு போவாங்க இல்லையா? ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்பேஷியஸாக குடோன் மாதிரி இல்லாமல் தலைக்கு மேலே பர்கோலா, கீழேருந்து ஒரு லெவல் ரைசர் வச்சு சுற்றி கண்ணாடி ரூமு, உள்ளே வந்தாலே இவங்களை க்ராஸ் பண்ணி தான் எங்கேயும் போக முடியும். ஸோ யாராவது பேக்கேஜ் போடாமல் அப்படியே உள்ளே என்ட்ரி ஆகிறாங்க அப்படின்னா இங்கேயே பிடிச்சி லாக் பண்ணுறாங்க. என்ன ஜீதா? ஸோ ஹாய், சே ஹாய். ஸோ ரிசப்ஷன் பொறுத்த வரைக்கும் அதான் ஸ்பேஷியஸாக ஃப்ரண்ட் ஆஃபீஸில் இருக்கவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக வந்துட்டு போகிறவங்க சந்தோஷமாக பொலிவோட ஹாய் பாய் சொல்லிவிட்டு ஏதாவது என்கொயரிஸ்னால் அதை பண்ணிவிட்டு போகிற மாதிரி. அண்ட் அதே மாதிரி இப்போ கிளைண்ட்ஸ் வராங்க அப்படின்னா அவங்க வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி உட்காந்துட்டு ஷூஸ் மாட்டுறதுக்கு சொல்லுமா, ஷூஸ் மாட்டுறதுக்கு, அப்புறம் ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சவங்க அப்படி ஷூஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு இந்த வே ப்ரோட்டீன் கலக்கி குடிக்கிறதுக்கு. நான் சொல்லியிருந்தேன்ல கொடுங்கியூரில் பழைய ஜிம்மில் ஒரு சோஃபா அமுக்கி நசுக்கிட்டாங்க அப்படின்னு. ஸோ இங்கே வந்து அந்த மாதிரி உட்காந்து கஷ்டப்பட்டு அமுக்கி நசுக்கலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி லான்ச் ஒன்று பண்ண போகிறோன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அழகாக க்ரீனரிஸ்லாம் வச்சு. வாங்க வாங்க, யூ ஸ்டே ஜஸ்ட் 2 minutes. இந்த மாதிரி வேலை செய்கிறேன்னு ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு லேப்டாப் தூக்கிட்டு இங்கே உட்காந்துட்டு உட்காந்து ஐபிஎல் மேட்ச் பார்த்துட்டு. ஸோ லான்ச்சு லான்ச் ஹாய் ஹாய். ஸோ அவங்க ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் லேப்டாப் வச்சுட்டு அலைய தேவையில்லை, ஜிம்மில் வச்சுட்டு ஓட தேவையில்லை. லாஞ்சில் உட்காந்து ரிலாக்ஸாக கம்ஃபர்டபுளாக நீங்கள் உட்காந்து உங்களுக்கு ஏதாவது கால்ஸ் ஏதாச்சும் பேசணுன்னா நீங்கள் கம்ஃபர்ட்டாக உங்களை வச்சுக்கலாம். ஹாய் விராஜ், யூடியூப் வீடியோ நீ யாருன்றது சொல்லு. அது எப்படி நான் சொல்கிறது? அது பேசிக்கலி நான் ஒரு கேட்பாங்க மொழ மாதிரி அவன் ஒய்ஃபை கேட்டேன்னு நல்லா டீட்டெயிலாக சொல்லுவாங்க. சரி, ஓகே. ரிசப்ஷன், லான்ச்சு இதை பார்த்தாச்சு. ஸோ இந்த ஃப்ளோரை பொறுத்த வரைக்கும் கார்டியோ செக்ஷன். ஸோ இதுக்கு முன்னாடி பழைய ஜிம்மில் 3 ட்ரெட்மில் இருந்துச்சு. இங்கே எக்ஸ்ட்ரா வந்து இன்னொரு 3 ட்ரெட்மில் ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு கர்வ் ட்ரெட்மில் ஆட் பண்ணியிருக்கோம். ஆத்லீட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க வந்து ட்ரெட்மில்லோட அதிகமாக ஃபாஸ்ட்டாக ஸ்ப்ரிண்ட் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு இது யூஸ் ஆகும். அண்ட் இது கரண்ட் இல்லாமல் ஃபங்க்ஷன் ஆகும். இது வந்து ஆஃப்டானோட இம்பல்ஸ் சீரீஸில் இருக்க ஒரு ஸ்டேர் மாஸ்டர். ரொம்ப கொஞ்சம் காஸ்ட்லியான எக்யூப்மெண்ட். இது மட்டுமே கிட்டத்தட்ட 4 லட்சம் வந்துடும் வித் ஜிஎஸ்டி. அப்புறம் 3 ஸ்பின் பைக், 3 எலிப்டிக்கல். ஸோ இதெல்லாம் கார்டியோ செக்ஷனில். அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா யூஸ்வலாக அந்த கிராஸ்ஃபிட்டுக்கு க்ரீன் கலர் கிராஸ் மேட் தான் பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ மசில் வாரியர்ஸ் வந்து சீலிங்கில் ரெட்டு, சுற்றி கிரே, தரையில் வந்து பிளாக் கலர் இருக்கும். ஸோ இங்கே வந்து அந்த கிராஸ் மேட்டுக்கு பதிலாக வந்து
ரெட் கலர் டர்ஃப் போகணும்னு நான் எதிர்பார்த்தேன். ஸோ இது வந்து கிராஸ் மேட் தான், பட் ரெட் கலர் டர்ஃப் நல்லா இருக்குல்ல. அப்படியே அந்த பக்கம் சீலிங் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் இருக்கும். ஸோ இங்கே மட்டும் கொஞ்சம் உல்ட்டாவாக டிசைன் பண்ணியிருப்பேன். அண்ட் இந்த க்ரில்லு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேஜ் செட்டப் கொடுக்கணும். கிராஸ்ஃபிட் செக்ஷன் வந்தாங்கன்னா, ஆப் செக்ஷன் வந்தாங்கன்னா கொஞ்சம் அப்படி ரஸ்டிக்காக ஹார்ட்கோராக கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஒர்க் அவுட் பண்ணுற ஒரு வைப் எடுத்துகிட்டு வரணுன்றதுக்காக இந்த க்ரில் செட்டப் கொடுத்து ஒரு கேஜ் லுக் மாதிரி. அண்ட் இதில் இன்னொரு பர்பஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே நம்ம இது உள்ளே போனோம்னா ஸோ இந்த பக்கம் ஒரு வழி இருக்குது, இந்த பக்கம் ஒரு வழி இருக்குது. முதல்ல இங்கே இருக்க செக்ஷனை முடிச்சிடலாம், அதுக்கப்புறமா அந்த பக்கம் போகலாம். ஸோ இது வந்து எங்களோட பேண்ட்ரி. ஸோ எனக்கு, ட்ரெயினர்ஸ்க்கு, ஸ்டாஃப்ஸ்க்கு டீ, காஃபி, முட்டை, சிக்கன், எக்ஸு, அப்புறம் வேறு என்ன எல்லாமே சமைச்சிக்கலாம். இண்டக்ஷன் ஸ்டவ் இருக்குது, அதுக்கப்புறம் ஏர் ஃப்ரையர் இருக்குது. ஸோ இதில் ஏர் ஃப்ரையரில் நான் ஒரு வீடியோவும் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ முடிஞ்சால் ஒரு சின்ன குட்டி விலாக் மாதிரி நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். ஸோ யாரும் நமக்கு சமைச்சு தரதுக்கு ஆள் இல்லைனா கூட நம்மளே எப்படி சமைச்சு சாப்பிட்டுக்கிறது ஏர் ஃப்ரை இருந்தால் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு கான்செப்ட் மாதிரி போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோ எடுத்திருந்தேன், அதை ரிலீஸ் பண்ணலாமா வேணாமான்னு கொஞ்சம் டவுட்ஸ் இருந்துச்சு, அதனால் போடாமல் இருந்தேன். பட் போட்டு காட்டுறேன். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் பேண்ட்ரி. அண்ட் இது உங்களோட இன்பாடி அசஸ்மெண்ட். ஸோ இது பற்றி ஆல்ரெடி திருமலை ஜிம்மில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ நம்ம பாடியோட ஃபேட்டு எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ஃபேட் நம்ம பாடியில் இருக்குது, எவ்வளோ மசில் மாஸ் நம்ம பாடியில் இருக்குது, எவ்வளோ வாட்டர் நம்ம பாடியில் இருக்குது, நம்ம பாடியை வந்து 4 செக்மெண்ட்டாக பிரித்து ஒரு செக்மெண்ட்லேயும் வந்து எவ்வளோ பேலன்ஸ்டாக இருக்கா இல்லை இம்பேலன்ஸ்டாக இருக்கான்றதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் வந்து இந்த எலக்ட்ரோட்ஸ் இருக்கும். ஸோ இந்த 2 எலக்ட்ரோட்ஸில் கால் ப்ளேஸ் பண்ணி இந்த 2த்தில் நம்ம கையை இந்த 2 எலக்ட்ரோட்ஸில் ப்ளேஸ் பண்ணி தூக்குனா வெயிட் மெஷர் ஆகும். நான் இப்போ குயிக்காக ஜும்பா செக்ஷன் போயிட்டுருக்கு. ஸோ இந்த ஃப்ளோரில் வந்து கிராஸ்ஃபிட் அண்ட் ஆப்ஸ் ஒர்க் அவுட். ஸோ இதில் ஆப்ஸ் ஒர்க் அவுட் பண்ணலாம், இதில் ஆப்ஸ் ஒர்க் அவுட் பண்ணலாம். ஆப் கிரன்ச்சஸ், டிப்ஸு வித் ஹேங்கிங் லெக் ரைஸ், அப்புறம் டிக்ளைன் கிரன்ச்சஸ். அப்புறம் ஃபீமேல்ஸ்க்கு வந்து இந்த லோவர் பாடி ஸ்பெசிஃபை பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு 2-3 எக்யூப்மெண்ட்டு. அதில் ஒன்று க்ளூட் கிக், அப்புறம் அந்த பக்கத்தில் இருக்கிறது வந்து இந்த ஃப்ரண்ட் நீ ரைஸ், க்ளூட் கிக். இங்கே எக்ஸ்ட்ராவாக ஒரு அந்த கேபிள் கிராஸ் ஒர்க் ஒரு புள்ளி இருக்கும். உள்ள ஜும்பா கிளாஸ் போயிட்டுருக்கு. ஸோ ஆனுவல் மெம்பர்ஷிப் பே பண்ணுறவங்களுக்கு, மந்த்லி மெம்பர்ஷிப் பே பண்ணுறவங்களுக்கு, 3 months குவார்ட்டர்லி என்ன மெம்பர்ஷிப் பே பண்ணாலும் மற்ற ஜிம்ஸ் மாதிரி ஜும்பாக்கு நாங்கள் அடிஷ்னல் காஸ்ட் வாங்கல. இட்ஸ் அப்சல்யூட்லி ஃப்ரீ. இன்பாடி அசஸ்மெண்ட் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா அதுவுமே ஃப்ரீ தான். ஸோ இது எல்லாமே மெம்பர்ஷிப்லேயே கவர் ஆகிடும். ஸோ We're just getting started. I know that you want it, baby. Just get on it, ready to go. We know how to party. Pull out the Bacardi, feel it in my body. Put on a show. Yeah, let's go. Nah, we ain't never gonna slow down. All the girls looking hot like a hoe down. Everybody going off in my hometown, ready for a showdown. Keep it on the low now. We about to pop off like a bottle. Everybody knows that we're going full throttle. Drinking alcohol, yeah, straight from the nozzle. End of the night, end up horizontal. They know they want something more. They know they want something more. They've never heard us before. They've never heard us before. A sound that's hard to ignore. A sound that's hard to ignore. It's time to even the score. Oh, yeah, we party like the 80s. We party like the 80s. Rock and roll and the late. Rock and roll. இவங்க நேம் வந்து பிரியங்கா தாஸ். எத்தனை மாதம் வந்துட்டு இருக்கீங்க? ஜான்வரி. மூச்சு வாங்கலாம்? யா, பரவாயில்ல, பேசிடுங்க. சரி, எப்படி இருக்குது ஜும்பா எக்ஸ்பீரியன்ஸ்? எப்படி இருக்குது? ரொம்ப நல்லா இருக்குது. ஆக்சுவலி அன்எக்ஸ்பெக்டட், டைம் டு டைம் பண்ணுறதுலேருந்து எவ்ரிதிங், ஈவன் நல்ல எனர்ஜி கொடுக்குது. அண்ட் சொல்லி தரவங்க கூட ஜும்பா மாஸ்டர்ஸ்லாம் சூப்பர். த எனர்ஜி லெவல் ஆஃப் தேர் இஸ் டூ மச் ஹை. அண்ட் ஆக்சுவலி ஜும்பாக்கு அப்புறம் தான் வீட்டுக்கே போயிடுவேன் நான், பிகாஸ் அந்த லெவலுக்கு பண்ணுறோம். ஆக்சுவலி அதுக்கப்புறமா எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு எனர்ஜி இருக்காது. அந்த மாதிரி எனர்ஜி பூஸ்டடாக இருக்கும், எனர்ஜி டவுனும் பண்ணிடும். அந்த லெவலுக்கு நாங்கள் பண்ணுறோம். ஆக்சுவலி அந்த லெவலுக்கு சொல்லி தராங்க. ஓகே, ஹாய் ப்ரோ. ஹாய் சொல்லிடுங்க. ஸோ அவர் தான் மணி ப்ரோ. அப்புறம் ரிது, சே ஹாய். ஸோ இவங்க 2 பேர் தான் நம்ம ஜும்பா இன்ஸ்ட்ரக்டர்ஸ். அண்டு ஏன் நீங்கள் வந்து ஜும்பா அதிகமாக இன்ட்ரெஸ்ட் எடுத்து வரீங்க மோர் தென் அதர் எக்ஸசைஸ் ஆக்டிவிட்டீஸ்? இட்ஸ் நாட் லைக் தட். இட்ஸ்
completely about the timing actually. I do such many things, so எனக்கு அந்த டைமிங்கோட இது இருக்குது. பட் யா ஜும்பா எனக்கு எதுக்கு பிடிக்குதுன்னா, I love dance. I used to do and I used to do choreography and also that's why I love the Zumba. Long back I wanted to join, then finally in the class மூலியமா like இங்கே வரதுக்கு மூலியமா I got this opportunity that என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க ஜும்பா அப்படின்னு. நான் அதனால் ஜாயின் பண்ணேன் ஆக்சுவலி. அதையும் சேர்த்து ஐயோ முடிஞ்சிடுச்சுப்பா அப்படின்னு ஆசையும் ஃபுல்லாகிடும். ஜும்பாக்கு மற்ற இடத்துல தனியாக ஃபீஸ் அப்படிலாம் இருக்குது. பட் இங்கே வந்து இட்ஸ் நாட் லைக் தட், யூனோ லைக் எல்லாமே டுகெதர் தான். இங்கே தனியாக இது தனியாக அது அப்படிலாம் இல்லை. ஈவன் விமன் ட்ரெயினர்ஸ் இருக்காங்க, விமனுக்குன்னு ஜும்பாக்கு கூட விமன் டான்ஸஸ் சொல்லித்தரவங்க இருக்காங்க, ட்ரெயினர்ஸ். யூ ஃபீல் கம்ஃபர்டபுள்? யா கம்ஃபர்டபுள். இல்லை கேட்குறேன், உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா? யா வெரி கம்ஃபர்டபுள். ஏன்னா எதுக்கு கேட்குறேன்னா, திஸ் இஸ் கொடுங்கியூர், நார்த் சென்னை. இங்கே நிறைய இந்த மித்ஸ் இருக்குது, ஃபீமேல்ஸ் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காது ஜிம்ஸில் அப்படின்னு சொல்லி. I thought of this. I asked my husband about this. I actually wanted to join somewhere else. The women, நான் 2 women இங்கே வரதுக்கு முன்னாடி 2 women இதில் போயிட்டு வந்திருக்கேன், MKB Nagar and like that and all. Then my husband told me that he is coming here from past 3 years, 3 or 4 years, I don't know. மசில் வாரியர்ஸ் போட்டதுலேருந்து வந்துட்டு இருக்கு. Yeah, 3-4 years he is coming actually. So he told me that நீ வரலாம், நானே இத்தனை வருஷம் போகிறேன், இங்கே விமனுக்குன்னு தனியாக இது பண்ணியிருக்காங்க, இப்போ புதுசாக பண்ண இடத்துல இந்த புது இதில் வந்து விமனுக்குன்னு தனியாக எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. Then I came trusting him and actually trustworthy, amount worthy, energy worthy, everything. நல்லா ஆல்ரெடி ரிவ்யூ கேட்டேன். சரி, ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். அண்டு நான் கேட்ட வரைக்கும் ஜும்பாக்கு வந்து அதிக ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குற ரீசன் என்னென்னா வந்து நிறைய டென்ஷன்ஸ் இருக்கும். ப்ளீஸ் முடிச்சிடண்டா. நிறைய டென்ஷன்ஸ் இருக்கும், நிறைய ப்ரெஷர் இருக்கும். நமக்கு டெய்லி லைஃப்பில் 1008 தலைவலிகள் மண்டையில் ஓடிட்டுருக்கோம். பட் இங்கே வந்துட்டு அப்படி ஜாலியாக கை கால் ஆட்டிட்டு சந்தோஷமாக 4 பேரோட டான்ஸ் ஆடிட்டு போகும்போது ஐ திங்க் இது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஃபீட்பேக்ஸ் தான் நானும் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இந்த ஜும்பா செக்ஷன், கார்டியோ, கிராஸ்ஃபிட், லாஞ்சு, ரிசப்ஷன் இதெல்லாம் பார்த்தாச்சு. இப்போ வந்து மேலே ஒர்க் அவுட் செக்ஷன், அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் எக்யூப்மெண்ட்ஸு. திருமுல்வாயில் ஒரு சொர்க்க பூமி சொன்ன பற்றியா செகண்ட் ஃப்ளோரில், அந்த மாதிரி மசில் வாரியர்ஸோட கொடுங்கியோட 3.0 மேலே போய் பார்ப்போம். டயர்டாக இருக்கும்போது அப்பப்போ எடுத்துட்டா காசு பே பண்ணணும். ஓகே சரியாம்மா? என் கணக்கில் எழுதிக்கோங்க. ஆமாம், ப்ரோட்டீன் பாஸ் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ப்ரோட்டீன் சிப்ஸ் இருக்குது, ப்ரோட்டீன் பேன் கேக் இருக்குது, மேக்ஸ் ப்ரோட்டீன், எலக்ட்ரோலைட் இருக்குது, அப்புறம் வந்து அது பேர் என்ன, ஃபுக்கோ, இந்த ரெட்புல் மாதிரி ஒரு ட்ரிங்க் இருக்குது. ஃபியூல் அப் ஸ்டோர் வந்து கொஞ்சம் மினிமலைஸ் பண்ணி அதுக்காக ஜீவிதா கொஞ்சம் வருத்தப்பட்டாங்க. டியூ டு ஃபண்டமெண்டல் இஷ்யூஸ் ஆஃப் த ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ் ஆஃப் மசில் வாரியர்ஸ். கொஞ்சம் ஆட்டாமல் இருக்கா. ஃபியூல் அப் பிஸ்னஸ் வந்து கொஞ்சம் சுருக்கியிருக்கேன். அது கொஞ்ச நாளைக்கு டெம்பரரியாக, ஏன்னா இப்போ தான் எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஜிம்மில் போட்டதுனால ஃபியூல் அப்போட ரொட்டேஷன் வந்து கொஞ்சம் குறைச்சி வச்சுருக்கேன். Say hi to my YouTube channel. Hey, hi. Myself Jaya. I am here to work out and Dinesh is my PT. In my area, this is the only guy seems to be a very good bodybuilder and working out and has a gym and all of this. So I chose him to work with him. Yes. சரி, ஓகே. இப்போ தான் ஜிம் எல்லாம் எம்டி ஆச்சு. ஸோ மீன்வைல் நான் பைசப்ஸ் கிளாஸ் போட்டு முடிச்சிருந்தேன். இப்போ நம்ம அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போயிட்டு ஜிம் எம்டியாக இருக்கும்போது உங்களுக்கு நான் கொஞ்சம் க்ளீனாக என்னென்ன இருக்குன்றதை காமிச்சிருவேன் இல்லையா? ஸோ மேலே போவோம். சரி, ஓகே. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்படி ஹைலைட் பண்ணி செக்ரிகேட் பண்ணியிருக்கேன்றதை ஃபஸ்ட் சொல்லிடுறேன். எல்லா ஜிம்ஸுமே வந்து இந்த தம்பிள் செக்ஷன் பார்த்தீங்கன்னா கொச்சன்னு ஆகிடும். ஸோ அதனால் வந்து எனக்கு ஒரு வைடு ஃப்ரேமில் அந்த இடம் ஃபுல்லாகவே பார்த்தா ஒரு தம்பிள் செக்ஷன் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துடணும். ஸோ அதனால் இந்த கார்னர்லேருந்து அந்த கார்னர் வரைக்கும், ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் ஃபுல்லாகவே வந்து தம்பிள் செக்ஷன் தான். அண்டு பெஞ்சஸ் பார்த்தீங்கன்னா 1 2 3 2 ஷோல்டர் பெஞ்சு, அப்புறம் 3 4 ஃப்ளாட் டிக்ளைன் பெஞ்சஸ்ஸு, அப்புறம் ஒரு இன்க்ளைன் பெஞ்ச் இருக்குது. ஸோ தம்பிள் அதே மாதிரி அந்த 5 kgயில் வந்து 4 பேர் இருக்கும். 7.5ல் 5 பேர் இருக்கும். 7.5 5 பேர், 5லேருந்து டில்
12.5 வரைக்கும் 5 பேர்ஸ் இருக்கும், 15 kg 3 பேர்ஸ் இருக்கும், அண்ட் 17.5 2 பேர்ஸ், இல்லை 3 பேர்ஸ், 20 kgயில் 3 பேர்ஸ். அதாவது என்ன சொல்ல வரேன்னா, ஒருத்தவங்க தம்பிள் எடுத்துட்டாங்கன்னா நமக்கு தம்பிள் இல்லைன்னு சொல்லி நிற்கிற மாதிரியான ஒரு ப்ராப்ளம் இருக்காது. ஸோ ஆல்ரெடி நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன் இல்லையா. ஸோ டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா 4300 சம்திங்கில் அந்த வீடியோவில் போட்டிருப்பேன். எவ்வளோ அது? 8,000 டோட்டலா? 2 ஃப்ளோர் சேர்த்து 8,000. ஸோ இந்த ஒரு ஃப்ளோர் மட்டும் 4300 சம்திங் வரும். ஸோ அந்த செக்ஷனில் இவ்வளோ பெரிய இடத்துக்கு தம்பிள் செக்ஷன் கொடுத்துருக்கேன். அப்புறம் வந்து ஃபிக்ஸ்டு பார்பல்ஸ், அதுக்கப்புறம் வந்து we have few unique equipments. அந்த யூனிக் எக்யூப்மெண்ட்ஸ் என்னென்னதை சொல்லிடுறேன். ஸோ இது வந்து இன்க்ளைன் ஃப்ளைஸ். ஸோ இந்த இன்க்ளைன் மெஷின் என்னோட ஒரு ஃபேவரட் மெஷின் சொல்லலாம். which doesn't allow you to perform in a bad posture. ஸோ நம்மளே நினச்சாலும் இந்த எக்யூப்மெண்ட் நம்மளை தப்பாக பெர்ஃபார்ம் பண்ண விடாது. அப்புறம் வந்து செஸ்ட் தம்பிள் செக்ஷன் சொல்லிட்டேன்ல. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த சைடில் நீங்கள் பார்க்குற எல்லா எக்யூப்மெண்ட்ஸுமே செஸ்ட்டு மசிலுக்கான எக்யூப்மெண்ட்டாக இருக்கும். அண்ட் இங்கே வந்து சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் மாதிரி இந்த 8 ஸ்டேஷன் ஆல்ரெடி கொடுங்கியூரில் 3.0 இருந்த மாதிரி அந்த 8 ஸ்டேஷனில் அப்படி இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே 2 பேக் ஒர்க் அவுட், கேபிள் கிராஸ் ஓவர், அண்ட் அடிஷ்னலாக இன்னொரு அட்ஜஸ்டபிள் புள்ளி, அண்ட் அங்கேயும் பேக் ஒர்க் அவுட். ஸோ என் கான்செப்ட் எப்படி இருக்குன்னா, தம்பிள் செக்ஷன், செஸ்ட் செக்ஷன், அப்புறம் ஷோல்டர் செக்ஷன் அந்த பக்கம் இருக்கும். அப்படியே இந்த சரௌண்டிங் ஃபுல்லாக பேக்குக்கு மட்டும் 1 2 3 4 5 6 7 8 9 டீ பார்விங் 10 எக்யூப்மெண்ட் பேக்குக்கு மட்டும். ஸோ பேக் மசிலுக்கு மட்டும் நீங்கள் வந்து ஒரு 6 வேரியேஷன் பிக் பண்ணால் 1 2 3 ஒரு 6 நம்பர் நீங்கள் தனித்தனியாக ஒர்க் அவுட் பண்ணாலே உங்கள் பேக் ஒர்க் அவுட் முடிஞ்சிடும். அண்ட் செஸ்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 8 மிஷினாக இருக்குது. 1 2 3 4 5 6 7 8 இது 9. ஓகே, கேபிள் கிராஸ் ஓவர்லாம் சேர்க்காம, ஸ்மித்து சேர்க்காம 9 மிஷின் இருக்குது செஸ்ட்டுக்கு. இவ்வளோ மிஷின் இருக்கா நம்மக்கிட்ட பார்த்தீங்களா. மெயினாக அந்த டிக்ளைன் மிஷின். ஸோ செஸ்ட்டுக்கு நம்ம லாஸ்ட்டில் ஒரு நெக்லெக்ட் பண்ணக்கூடிய ஒரு வேரியேஷன் நான் நிறைய வாட்டி சொல்லியிருப்பேன். ஸோ வி ஹேவ் த டிக்ளைன் மிஷின் ஆல்சோ. இன்க்ளைனுக்கும் மிஷின் இருக்குது, ஃப்ளாட்டுக்கு பெஞ்ச் இருக்குது, அண்ட் தம்பிளுக்கு பஞ்சமே இல்லை. அப் டு 50 kgs வரைக்கும் இருக்குது. எல்லாமே மோர் தென் 2-3 பேர்ஸ் கிட்ட தான் இருக்கும். ஸோ யூ டோன்ட் ஹேவ் டு கம் அண்ட் ஸ்டாண்ட் வெயிட் பண்ணி நான் வந்து வேரியேஷன்ஸ் போகணும்னு நினைக்க மாட்டேன். ஸோ பேக் ஒர்க் அவுட் வரைக்கும் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பேக்குக்கே 10 மிஷினு. இப்போ லெக் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஒர்க் அவுட். ஸோ அதனால் வந்து ஐ ஹேவ் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 கீழே 13 14 15 16 17 மசில் வாரியர்ஸ் 3.0ல் லெக்குக்கு மட்டுமே 18 மிஷின் இருக்குது. ஐம் நாட் லையிங். நீங்கள் வந்தீங்கன்னா கவுண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நான் வந்து ஒரு பாயிண்ட் அவுட் மாதிரி போட்டு என் வீடியோகிராஃபர் கொடுக்குறேன். ஸோ அது என்னென்ன மிஷின்னு சொல்லி போட்டுறியாடா. 1 2 3 4 5 6 7 8 9 18 மிஷின். ஸோ ஐ லெட் யூ கைஸ் நோ. ஆமாடி. ஸோ லெக்குக்கு வந்து நீங்கள் 2 நாளாக பிரிச்சுக்கலாம். ஃப்ரண்ட் குவாடு தனியாக, ஹாம்ஸ்ட்ரிங் தனியாக, க்ளூட்ஸ் தனியான்னு பிரிச்சுக்கலாம். ஸோ அது இல்லாமல் இந்த பழைய ஜிம்மில் வந்து இந்த டார்க் ஆம்பியன்ஸ் வந்து கொஞ்சம் சில பேருக்கு பிடிக்காமல் இருந்துச்சு. ஸோ அதனால் வி ஹேவ் 2 கான்செப்ட் லைட்டிங்ஸ் ஹியர். ஒன்று வந்து இந்த பிரைட் கான்செப்ட்டு, இன்னொன்று வந்து அந்த என்னதான் இருந்தாலும் அந்த டார்க் கான்செப்ட் பிடிச்ச கிளைண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்காக வந்து ஓகே. ஸோ இது வந்து இந்த யூஸ்வல் மசில் வாரியர்ஸோட இந்த டார்க் தீம். இது மோஸ்ட்லி நிறைய பேருக்கு வந்து கொஞ்சம் இந்த பிரைட் லைட்ஸ் பார்த்துட்டு பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் அப்படி போர்டமாக இருக்கலாம். பட் நான் தனியாக ஒர்க் அவுட் பண்ணும்போது இந்த டார்க் தீமில் தான் ஒர்க் அவுட் பண்ணுவேன். அண்ட் இப்போது ட்ரெண்டு மாறுது இல்லையா. சில டைமில் வந்து எல்லோரும் பிரைட்டாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க, சில சமயம் வந்து டிம்மாக டார்க்காக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ எதுக்கு வம்பு, வி ஹேவ் த 2-way லைட் கான்செப்ட். எதர் நீங்கள் டார்க்காக வேணும்னு நினச்சாலும் ஸோ இந்த ஆம்பியன்ஸில் ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். இல்லை நான் தனியாக ஒர்க் அவுட் பண்ணால் நான் இந்த மாதிரி ஆம்பியன்ஸில் ஒர்க் அவுட் பண்ணிப்பேன். இல்லை எனக்கு இன்றைக்கி பிரைட்டாக மூட் இருக்கணும்னு நினச்சா ஐ வில் சுவிட்ச் ஆன் ஆல் த லைட்ஸ். ஸோ வி ஹேவ் த 2-way லைட் கான்செப்ட். மோஸ்ட் ஆஃப் த ஜிம்ஸில் இது கிடைக்காது. ஏன் சொல்கிறேன்னா, திஸ் இஸ் அ ஸ்பாட் லைட் அண்ட் இன்னொன்று வந்து இன்டர்லாக்கிங் லைட். இன்டர்லாக்கிங் லைட்டை வந்து நம்ம ஆன் பண்ணும்போது அதோட பிரைட்னஸ் வேறு, ஸ்பாட் லைட்டோட ஷேடு வேறு. இது வந்து இந்த ஆர்கிடெக்சர், இந்த லைட்டிங் கான்செப்ட், டிசைன் ஓரியன்டாக அந்த ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அண்ட் மோர் ஓவர் இதில் வந்து நம்ம பாடி போஸ்டர் பார்க்கும்போது சுமாராக இருந்தாலும் சூப்பராக காட்டும். பட் அந்த பிரைட் லைட்டில்
ஈவனாக மட்டுமே காட்டும். ஸோ வி ஹவ் போத். அண்ட் இந்த ரெட் ஸ்ட்ரிப்ஸ் இந்த பில்லரை வந்து டிஸ்டர்ப் பண்ண முடியாது இல்லையா? பில்டிங் கட்டும் போது அவங்க என்ன மூடில் எப்படி பில்லர் போட்டாங்கன்னு தெரியல. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு டிஸ்டர்ப் திஸ் பில்லர். அண்ட் அதே சமயத்தில் அந்த பில்லரை ஹைலைட் பண்ணுறது ஒரு நெகட்டிவான இம்பேக்டாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக ஐ ஹவ் ஹைலைட்டட் திஸ் வித் திஸ் ஒரு சில்வர் பீடிங் மாதிரி ஒரு ஃப்ரேம் கொடுத்து அது புரியுதா பேசுறது? ஸோ அந்த சில்வர் பீடிங் மாதிரி ஒரு ஃப்ரேம் கொடுத்து அதுக்குள்ளே வந்து இந்த ரெட் பேட்டர்ன் கொடுத்து அண்ட் அங்கங்கே ஸ்பாட்ஸ் யூ கேன் சி. பசங்களுக்கு சேஞ்ச் ரூமில் ரொம்ப இடுக்கமாக இருக்குது, லாக்கர்ஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஐ ஹேட் டு மேக் அ ஹியூஜ் சேஞ்ச் ரூம் அண்ட் லாக்கர் ரூம் அண்ட் போசிங் ரூம். நம்ம ஜிம்மில் போசிங் ரூம் இல்லைனா எப்படி, அதுவும் ஸ்பெஷலாக லைட்டிங் எஃபெக்டோட ஐ வில் ஷோ யூ. ஸோ லாக்கர்ஸ் ரூம், இது வந்து ஸ்டீம் பாத். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாக்கர் ரூமோட கான்செப்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்னென்னா பிளாக் கலர் பேக்ரவுண்டில் லாக்கர்ஸு, அதுக்கு அபோவில் பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர் ஸ்ட்ரிப் ப்ரொஃபைல் அண்ட் இந்த போசிங்காக தனியாக ஒரு செப்பரேட் லைட்டிங். ஸோ இங்கே நின்று என் கரண்ட் ஃபார்ம் பார்க்கணும்ல, அப்படி அதையும் சேர்த்து பார்த்துடலாம். என்னடா பண்ணலாம் இந்த தினேஷ், நான் கம்பேக் கொடுக்குறாங்க கொடுக்க மாட்டாங்க. ஸோ நீ எதிர்பார்க்குற அளவுலாம் இல்லை, பட் ஐம் டேரக்டாக டு சே நான் இப்போ இருக்கிறத விட ஐம் கோனா இம்ப்ரூவ் மை செல்ஃப் இன் 8 fucking weeks. 8 weeksல ஃபார்ம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லி கான்டெஸ்ட் பண்ண போகிறேன்னு சொல்ல 8 வாரத்தில் வந்து ப்ரைம் ஒன்று இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்கு ஆல்மோஸ்ட் ஈக்குவலான ஒரு ஃபிசிக்கை கொண்டு வந்துடுவேன். ஸோ இந்த போசிங் லைட்டிங், இந்த மிரர் வந்து இதுக்காக வச்சது. இங்கே வந்து ஸோ லூசிங் எவ்ரி திங் அண்ட் எல்லாத்தையும் அடிமட்டத்திலேருந்து தோண்டி கழிச்சி பிச்சு பின்னி தேடி கண்டுபிடிச்சி இதுதான்டா நம்ம அப்படின்னு எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அண்ட் லைஃப்பில் நம்ம நிறைய பண்ணுவோம் நிறைய பேருக்காக. ஸோ சரி, ஓகே, வி டோன்ட் வாண்ட் டு டாக் எனிதிங் ஸோ பர்சனல், பட் தேர் வாஸ் அ டவுன்ஃபால், பட் ஐ வில் மேக் ஷுர் இதுக்கப்புறம் என் லைஃப்பில் இப்படி ஒரு டவுன்ஃபாலை நான் என்னைக்குமே ஃபேஸ் பண்ண மாட்டேன். அண்ட் ஐம் கோனா கிவ் அ ஃபக்கிங் கம் பேக். ஐம் ஸோ ஃப்ரஸ்ட்ரேட்டட் டு லுக் லைக் திஸ். ஆக்சுவலாக இதோட இன்னும் கேவலமாக இருந்தேன். ஐ ஷோ சம் பிக்ஸ் ஆல்சோ, முடிஞ்சால் அதையும் வீடியோ ஆட் பண்ணுறேன். அண்ட் யா, த போசிங் ரூம், சேஞ்ச் ரூம், அண்ட் வி காட் அ ஸ்டீம் பாத், லாக்கர் செக்ஷன். நம்ம ஜிம்மில் கூட்டம் அதிகமாக இருந்தாலும் கக்கூஸ் 2 தேவைப்படுது. ஸோ அதனால் வி ஹேவ் 2 யூரின் க்ளாசட்ஸ் தனியாக இருக்குது அண்ட் அதுலேயுமே ஒரு வெஸ்டர்ன் க்ளாசட் இருக்குது அண்ட் அனதர் வெஸ்டர்ன் க்ளாசட். ஸோ பாத்ரூம் 2 இருக்குது. ஃபீமேல்ஸ்க்கும் கீழே செப்பரேட்டாக பாத்ரூம்ஸ் இருக்குது அண்ட் அவங்களுக்கும் இதே மாதிரி லாக்கர் ரூம் இருக்குது. அண்ட் தே ஹேவ் ஸ்டீம் பாத், லேடிஸ்க்கும் செப்பரேட்டாக இருக்குது. ஸோ வி டூ ப்ரொவைட் ஜும்பா கிளாஸஸ் அண்ட் ஸ்டீம் அண்ட் இன்-பாடி அசஸ்மெண்ட். ஸோ வாட் எல்ஸ்? If you guys anywhere near Kurulur, Perambur, Kolattur, Manali, Mathur, Madavaram, ஒரு 2 கிலோமீட்டர் ரேடியஸ் தான் இப்போ நான் சொன்ன ஏரியா எல்லாமே. மேபி Kolattur 3 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். அந்த ட்ராவல் பண்ணி நீங்கள் இங்கே வந்து ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கான ஒரு வர்தியான ஸ்பேஸ். பிகாஸ் த நம்பர் ஆஃப் எக்யூப்மெண்ட்ஸ் ஐ டோல்ட், செஸ்ட்டுக்கு 10, பேக்குக்கு 12, லேடிக்கு 18 அண்ட் த நம்பர் ஆஃப் டம்பிள்ஸ் அண்ட் த அமௌண்ட் ஆஃப் எக்யூப்மெண்ட்ஸ் வி ஹேவ் அதோட ஸ்டாண்டர்ட் பேசுவோம். பிகாஸ் நான் வந்து கஸ்டமைஸ் பண்ண எக்யூப்மெண்ட்ஸும் தாண்டி சில எக்யூப்மெண்ட்ஸ் வந்து டைரெக்டாக ஆஃப்டான்லேருந்து ரியல் எடுத்து வச்ச எக்யூப்மெண்ட்ஸை நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கோம். அந்த மெக்கானிசம் ஸ்பீக்ஸ் இட் செல்ஃப் அண்ட் நீங்கள் யூடியூப் ப்ளாக்ஸில் நீங்கள் அதை பார்ப்பீங்க. அண்ட் ஐ வாண்ட் டு டாக் மோர் அபவுட் த எக்யூப்மெண்ட்ஸ் ஆல்சோ. ஒரு இண்டிவிஜுவலைஸ்டு மசில்ஸ் பற்றி நான் ட்ரெயின் பண்ணும்போது ஐ வில் ஸ்பீக் மோர் அபவுட் இட். ஸோ இப்போதைக்கு எல்லாத்தையும் நான் போட்டி திணிக்கிறது இல்லை. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் Kurulur 3.0, என்னோட ஒரு ட்ரீம் ஜிம் அண்ட் டிசைன்டு
3.2 டிசைன்ட் பை தினேஷ் நாராயணன். அது இதுதான். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த ஜிம் வீடியோ போடுங்க, வீடியோஸ் ஏன் போட மாட்டீங்க, உங்களுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சு. ஏதோ ஆச்சு, ஆனால் நான் சாவலை, நான் வந்துட்டேன். இதுக்கப்புறம் என்றைக்குமே இப்படி ஒரு டவுன்ஃபால் நான் என் லைஃப்பில் பார்க்க மாட்டேன் நான் நம்புகிறேன். பம்ப் ஆகிருக்கல நல்லா பாடி. ஐம் கம்மிங் பேக். Always do it on my own, so I gotta get through it. And the only thing I know is to love what I'm doing. Never give up, never slow, till I finally prove it. Never listen to the no's, I just wanna keep moving. Keep my head up when I act, head up that's a fact. Never looking back, I'ma keep myself on track. Keep my head up, staying strong, always moving on. Feel I don't belong, tell my thoughts to move along. Push myself to be the best, die with no regrets. Live with every breath, see my message start to spread. And I had so many dreams, then you hit your teens. Life ain't really what it seems, try to find out what it means. Always do it on my own, so I gotta get through it. And the only thing I know is to love what I'm doing. Never give up, never slow, till I finally prove it. Never listen to the no's, I just wanna keep moving. Yeah, I put out all this art, it's my only medicine. Yeah, everything I do, I'm just being genuine. Yeah, I'm sick of being screwed, feel my own adrenaline. Yeah, I do just what I do, and I hope you let me in, yeah.